ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒரே கரன்சி, ஒரே பார்டர், அவங்களுக்குள்ள எல்லாமே ஒன்னாயிடுச்சு. இந்த 28 நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு பேரு. அவர் தான் சர்வ அதிகாரம் படைச்சவர் ஐரோப்பால. அவர்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இருக்கு, இந்த பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ வேதம் சொன்ன அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள், கரன்சி நம் கண்களுக்கு முன்பாக வந்துருச்சு. இதுதான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க போடப்படுகிற உடன்படிக்கை, இந்த 28 நாட்டோட என்ன உடன்படிக்கை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நாம எல்லாம் ஒண்ணே, ஒரே பொது, நமக்குள்ள எந்த பாகுபாடு கிடையாது, எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது. உன் கரன்சி என் கரன்சி ஒண்ணு. இதுதான் சொல்றேன். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சாங்க. எந்த வண்டி வேணா எங்க வேணா போலாம், இறக்குமதி ஏற்றுமதி டாக்ஸ் இந்த 28 நாட்டுக்கு கிடையவே கிடையாது. இப்ப நம்ம எதையாவது இறக்குமதி பண்றோம் வெளிநாட்டுலன்னா இறக்குமதி டாக்ஸ் இருக்கு, ஏற்றுமதி பண்ணா ஏற்றுமதி டாக்ஸ் இருக்கு, இவங்களுக்குள்ள கிடையாது. அதே ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்கிறாங்க. இங்கதான் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இங்க இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பண்ணவே முடியாது, ஆனா இவங்க பண்ணிருக்கிறாங்க. இங்க போட்டிருக்கு பாருங்க, EU ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது தடையற்ற ஒப்பந்தம் அப்படின்னு பேரு, தடையற்ற வர்த்தகம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது எல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஓர் உலக அரசாங்கம், ஓர் உலக அரசாங்கம், உலகம் முழுக்க ஒரே பொருளாதாரத்தை அவங்க கொண்டு வராங்க. அப்படி சாத்தியம் இருக்குதான்னா இவங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது எனக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது அவங்க பண்ணுவாங்கன்னு, அதனால இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. மனுஷனால முடியுமா முடியாதா தெரியாது, பைபிள் ஒண்ணு சொல்லிருச்சுன்னா அது நடக்கும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த மிருகத்தின் முத்திரை, மிருகம்னா என்ன? இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது உங்களை கேட்டேன், மிருகம்னா என்ன? ராஜ்யம். அப்ப இந்த வசனம் எப்படி படிக்கலாம்? அந்த அரசாங்கத்தின் ராஜ்யத்தின் முத்திரையாவது, அந்த அரசாங்கத்தின் பெயரையாவது, அந்த அரசாங்கம் கொடுக்கிற பெயருக்கான நம்பரையாவது அதை வச்சிருக்கிறவனை தவிர வேறு ஒருவனும் கொல்லவும்னா வாங்கவும், வாங்கவும் விற்கவும். அப்ப இந்த அரசாங்கத்துல ஒண்ணு இருக்கு, இது இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி. அப்போ உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு நடுவுலையும் ஒரு பொருளாதாரம் வருது, ஒன் ட்ரேட் வருது. அதற்கான மிக முக்கியமான அக்ரிமெண்ட் தான் இவங்க போடுறாங்க. யாரோட போட்டிருக்கிறாங்க? உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட. இது லேட்டஸ்ட் மார்ச் ஏப்ரல்ல போட்டாங்க. யாரோடன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட. இப்ப நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐரோப்பா முழுக்க இவங்க போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க என்ன பண்ணியாச்சு? இவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா முழுக்க போட்டாச்சு. உலகத்துல ஒரு கண்டங்கள்ல ஐரோப்பா முடிஞ்சிருச்சு, ஆஸ்திரேலியா முடிஞ்சிருச்சு. இந்தியாவோடையும் போட்டாச்சு, துணை கண்டம் இந்தியா அவங்களோடையும் போட்டாச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா, அதான் பெரிய, அவங்களோட இன்னும் போடல. அதுதான் நீங்க பாக்குற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த உக்ரைன் இந்த ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நடு நாடு, கடைசி நாடு. இந்த யூரோப்பியன் யூனியன் உக்ரைனை தாண்டிருச்சுன்னா எங்க வந்துடும்? ரஷ்யாக்குள்ள வந்துடும். இப்ப ரஷ்யா சொல்லுது, நீ நேட்டோவோட சேராத, யூரோப்பியன் யூனியன் கூட சேராதன்னு சொல்லுது. இப்போ அந்த நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி யூரோப்பியன் யூனியனுக்கு எழுதிட்டார், நான் உங்களோட கூட சேர்ந்துக்கிறேன், என்ன சேர்த்துக்கோங்கன்னு எழுதிட்டார். இப்ப சேர்த்தாச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுடைய மிலிட்டரி இருக்கு இல்லையா, அதிகாரம் எங்க வந்துடும்? உக்ரைனுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். இதனாலதான் புதின் சொல்றாரு, அவங்க கூட போய் சேராத, நீ ஏன் கூட இரு. ரெண்டாவது, உக்ரைன்ல இருக்கிற பாதி பேர் ரஷ்யர்கள். ரஷ்யா பிரிக்கும் போது எப்படி பிரிச்சாங்கன்னா, உக்ரைன் தனிநாடா பிரிக்கும் போது அந்த உக்ரைனுக்குள்ள இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் ரஷ்யர்கள். இப்போ இந்தியால மொழிவாரியா மாநிலம் பிரிச்சாங்க. பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய பார்டர்ல இருக்கிற, இப்போ கேரளா இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற தமிழர்களும் கேரளால இருப்பாங்க. அதே மாதிரி கர்நாடகாவுடைய பார்டர் ஓசூர்ல பாத்தீங்க, அந்த தாண்டின தமிழர்கள் இருப்பாங்க. பிரிக்கும் போது அந்த பார்டர்ல அதே மாதிரிதான் உக்ரைன்ல ரஷ்யர்கள் ஜாஸ்தி. அதனால ரஷ்யா சொல்லுது, நீ அங்க சேரவே கூடாது அப்படின்னு சொல்லுது.
இவர் நான் சேர போறேன். அதான் ஆக்சுவலா அடிப்படை பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சது. நேட்டோல போய் சேர போறேன், யூரோப் கூட சேர போறேன்னு அவர் சொன்னாரு. அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ யூரோப் இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துகிட்டு இருக்கு. உலகத்துல மிக முக்கியமான கண்டங்கள் அது கீழே வந்துருச்சு. ஐரோப்பா வந்துருச்சு, ஆஸ்திரேலியா வந்துருச்சு, இப்போ இந்தியாவும் துணை கண்டமும் சைன் பண்ணியாச்சு. இப்படி உலகத்துல இருக்கிற பல நாடுகள் இவங்களோட சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவர்கள் சர்வாதிகாரியை மாறுவார்கள். மொத்தம் இவங்க கண்ட்ரோலுக்கு போகும். வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்ப வாங்குற விற்கிற உடன்படிக்கை தான் போடுறாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ட்ரேட்னா என்ன? வர்த்தகம், வாங்கி விற்கிறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதை தான் இவங்க செய்யறாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த நாடு எழும்பிருச்சு. இப்போ அந்த ஒப்பந்தத்தை போட ஆரம்பிச்சாச்சு. வில்லை பிடித்திருந்தான், அவங்க பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இன்னும் போடுவாங்க. நீங்க பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் யுத்தம் போயிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் இஸ்ரேல் லெபனான் யுத்தம், ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம். ஆனா இவங்க மட்டும் சைன் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரோட. இவங்க உட்காந்து இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட எல்லாரோடையும் பண்றாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வெளிப்படையா இருக்கிற ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். அவங்க சிம்பிளா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க பாருங்க. இது யூரோப்பியன் யூனியனுடைய கொடி. நீங்க பாக்குற இந்த யூரோப்பியன் யூனியன் கொடி, இந்த கொடியை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க, ரொம்ப பழக்கப்பட்ட இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா அதுல இருக்கிறது யூரோப்பியன் யூனியன் கொடின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியும். இதை நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இது ஐரோப்பாக்குள்ள இருக்கக்கூடியதான நாடுகள் உள்ள இருக்கக்கூடிய நம்பர் பிளேட், காரோடைய நம்பர் பிளேட். இது ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கு இது தனித்தனியா எடுத்து வச்சிருக்கிறோம். மேல உள்ளது பாருங்க. ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்கல்ல, அது ஐரோப்பா நாடு கிடையாது. மேல இருக்கு பாருங்க, அது மலேசியா. கேஎல்னா கோலாலம்பூர், அங்க இருக்கு பாருங்க. அதுல ஆச்சரியம் பாருங்க, ரெண்டாவது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டாவது யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்குது. ஏன் மலேசியா நாட்டுடைய வண்டியில யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்குது? சம்பந்தமே இல்லாம அந்த நாட்டோட கொடி இருந்தாலும் நியாயம். ஆனால் யூரோப்பியன் யூனியன் கொடி அது உள்ள இருக்கு. சரி, அது அங்க விட்டுருக்கு. அடுத்து பாருங்க, செக்கோஸ்லோவேக்கியா, இது பெல்ஜியம், இங்க இருக்கிறதெல்லாம் ஆஸ்திரியா, இங்க ஹங்கேரி, ஸ்வீடன், இப்படி ஒவ்வொரு நாடா இருக்குது. ரொமேனியா, இப்படி எல்லாமே இருக்கு. இந்த எல்லா நாட்டிலையும் பாருங்க யூரோப்பியன் யூனியன் கொடி இருக்குது. ஸ்ரீலங்கா இருக்குது. இதுல ஸ்ரீலங்கால ஏன் அவங்க கொடி வருது? அந்த நாட்டுடைய கொடி ஏன் ஸ்ரீலங்கா கார்ல இருக்கு, ஏன் மலேசியா கார்ல இருக்கு? அதை எல்லாத்த விட இந்தியால இருக்கு பாருங்க. இந்திய வாகனங்கள்ல 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துலயும் இருக்கும், பெரும்பான்மையா இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியுமா? நாட்டுடைய வாகனத்துல எந்த விதமான கொடியும் போடக்கூடாதுங்கிறது ரூல் நம்ம நாட்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, அவங்க ஆர்டிஓல சில ஃபாண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபாண்ட் தான் நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கே ஃபைன் போடலாம். கருப்புல இருக்கும், சாரி வெள்ளையில போர்டு இருக்கும், கருப்பு கலர்ல எழுதலாம். இந்த பித்தளையில எல்லாம் எழுதிட்டு வருவாங்க. அதுக்கு ஃபைன் போட முடியும் நிற்க வச்சு. ஏன்னா அது அகைன்ஸ்ட் லா. அது அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டுடைய கொடி ஏன் இதுல இருக்கு? அந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாத்துலயும் இருக்கு. எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் அந்த நாடுகளிலே இது வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான காரியம் என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணம், ஏதோங்க வச்சிருக்காங்க, நம்பர் பிளேட்ல இருக்கு. அது எப்படி இன்னொரு நாட்டுடைய கொடி இதுல இருக்கும்? இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடியது எல்லாமே அந்தந்த நாட்டுடைய கொடி தான் இருக்கும். சவுதியில சவுதி கொடி இருக்கும், கத்தார்ல கத்தார் கொடி இருக்கும், நம்பர் பிளேட்ல இருக்கும், கண்டுபிடிதான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க மட்டும் உலகம் முழுக்க மட்டும் பாத்தீங்களா, ஐரோப்பியன் யூனியன் இவர்களுடைய ஆளுகை. இது சும்மா வெளியே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர்கள் உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்கி விட்டார்கள். உலகம் முழுவதும் இவங்க கண்ட்ரோலுக்கு போறதுக்கான காலத்தை ஆண்டவர் ஒப்படைச்சிட்டார். இவங்க அடுத்து 7 வருஷம் ஆளுகை செய்வாங்க. இப்ப இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னில இருந்து அது வரைக்கும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுதே கிரியை செய்கிறது, ரெடி ஆகுது. ஆனால் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பரிசுத்த ஆவியானவரும் சபையும் எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப நமக்கு என்ன காரியம்னா, இதெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி ஆண்டவர் வரப்போறாருன்னு அர்த்தம், வருகை வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா?
யோவான் ஸ்நானகன் வந்துட்டானா பின்னாடி யார் வரப்போறா? இயேசு வரப்போறார்னு அர்த்தம். அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குறதுக்கான எல்லா வேலையும் நடக்குதுன்னா இருக்கக்கூடிய சபையின் காலம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் அதைத்தான் சொன்னேன், நாம் மிக கடைசி காலத்தினுடைய ஜனங்கள். இதெல்லாம் 1940 43க்கு மேல உருவாச்சு. 2000 வருஷமா இல்ல, 1950 வருஷமா இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. 43க்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வருது, 48 இஸ்ரவேல் வருது, எல்லாம் ஒன்னா வராங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னபடியே கடைசி காலன்றதுக்கு அடையாளம் ஓசியா 3:5 சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். 48ல இஸ்ரவேல் ஃபார்ம் ஆகுது, 49ல இவங்க தனிப்பட்ட முறையில ரெஜிஸ்டர் பண்றாங்க. எல்லாமே துல்லியமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இந்த எவிடன்ஸை பார்த்தல்ல, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் மிக மிக முக்கியமான காலகட்டத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்க வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்துற விசேஷ வாசகம். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம்னா ராஜ்யபாரம், அபிஷேகம். அவனை அடுத்து ராஜ்யம் பண்ண போது, அந்த கவர்மெண்ட் வரப்போது, ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் ராஜ்யம் எழும்பிருச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க கிட்ட ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள், இவங்களை பத்தி ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிறைவேறிடுச்சு. இது வரைக்கும் இதுல பார்த்ததுல இனிமேல் பார்க்க போறோம். வாசிங்க வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. 12:13 வாசிங்க. 13 வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகள். 13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். கவனிங்க, கொடுப்பார்கள், அவ்வளவுதான் இருக்கு அந்த வசனம். கொடுப்பார்கள் அப்படின்னா இன்னொன்னு போதுன்னு அர்த்தம். கொடுப்பார்கள், அவ்வளவுதான். இப்ப கவனிங்க, வல்லமை அதிகாரம் அப்படின்னு இருக்கு. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த யூரோவை பார்த்தோம், ஒரே கரன்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் அந்த வசனம் சொல்லுது வல்லமை அதிகாரம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். மிருகம்னா கவர்மெண்ட். வல்லமை அதிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ஒரு நாட்டுக்கு 2 முக்கியம். ஒன்று படைபலம், இன்னொன்னு பணபலம். பொருளாதாரம், ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இருந்தாதான் வல்லரசு. இப்ப நீங்க வெளிப்படுத்தல் 13ல வாசிச்சீங்கன்னா, இந்த அரசாங்கம் 2ஐயும் கண்ட்ரோல் எடுக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் வாசிச்சோம், வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது, அதையும் வாசிச்சோம். 7வது வசனம் யுத்தம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சிச்சு அப்படின்னு பாக்குறோம். யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது ராணுவம், பொருளாதாரம்ங்கிறது வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது, பணபலம், படைபலம். இப்போ உலகத்தின் வல்லரசா இருக்கக்கூடிய நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய ராணுவம் தான் இன்னைக்கு நம்பர் 1. அது உண்மையை சொல்லணும்னா அதான் வச்சுக்கோங்களேன். 1943ல அவங்க ஹிரோஷிமா நாகாசாக்கி மேல ஒரு குண்டு போட்டாங்க. அதுல இருந்து அமெரிக்கா தான் உலக வல்லரசாக இருக்கு. ஆனால் இந்த மிருகம் எழும்பி வரணும், சமுத்திரத்திலிருந்து இந்த மிருகம் எழும்பி வரணும். அது வரணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜ்யம் கீழே விழணும். அது விழுந்தாதான் இது எழுந்திருக்கும். அதான் அதோடைய அர்த்தம். அது முன்னாடி இருக்கிற ராஜ்யம் என்ன செய்யணும்? விழணும். இப்போ கோரேஸ் ராஜாவாகணும்னா பெல்ஷாத்சார் கீழே விழணும். பெல்ஷாத்சார் விழுந்த அன்னைக்கு தரியு தன் அரசாட்சியை கட்டி கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இப்ப இருக்கிற அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் இப்ப இருக்க அமெரிக்காவுடையதான ராணுவமும் விழணும். அது விழுந்தாதான் இது வரும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொருளாதாரம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் டவுன் ஆகிட்டே இருக்குது. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, ட்ரம்ப் பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் பொருளாதாரம் விழுந்தது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் கடன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய பணம் வீக் ஆயிடுச்சு. அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இப்ப வெனின்சுலா அதிபர் கூட புடிச்சிட்டு போனாரு. அது கூட அதுக்கு தான் சொல்றாங்க, தன்னுடைய பணத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், டாலர் விழுந்துராதபடி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் டாலர் கீழே விழும், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கீழே விழும். எதை வச்சு சொல்றீங்கன்னா, வசனத்தை வச்சுதான். வசனத்தின்படி இந்த அரசாட்சி விழுந்தாதான் அந்த அரசாட்சி வரும். ஆனால் 2001ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுடைய WTCன்னு ஒரு கட்டடத்தை கீழே தள்ளினாங்க, ஞாபகம் இருக்கா? தீவிரவாத தாக்குதல் 9/11 அப்படின்பா. அவங்க 2 இடத்த தான் அடிச்சாங்க.
ஒன்னு அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் என்று சொல்லக்கூடியதான WTC, இன்னொன்னு அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம் என்று சொல்லக்கூடிய பென்டகன். இந்த ரெண்டையும் அடிச்சாங்க. ரெண்டையும் அடிச்ச அதை உலகத்தில் ஒரு சம்பவம். ஆனா பைபிள் படி, கணக்குப்படி, தேவனுடைய திட்டத்தின்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை ஒரே நாள்ல, அமெரிக்காவெல்லாம் அடிக்க முடியுமாங்கன்னா அடிச்சாச்சு. ஒரே நாள்ல ரெண்டும் கீழே விழுந்துச்சு. பொருளாதாரம் விழுந்துச்சு, ராணுவம் விழுந்துச்சு. ஆண்டவர் அமெரிக்காவுடைய கழுகு, அமைதியாதான் கழுகு செட்டைகள், அவங்களோட சின்னம், ரெண்டு செட்டையும் ஒரே நாள் அடிச்சார். பணபலம், படைபலம். அந்த கட்டடம் கீழே விழுந்ததுக்கு அடையாளம் என்னன்னா, அமெரிக்கா பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பென்டகன் அடிக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா, ராணுவம் இனி முதன்மையாக இருக்காதுன்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஈரானோட ஒப்பந்தம் போட்டாங்க. ட்ரம்ப் தான் வழிய போய் ஒப்பந்தம் போட்டாரு. ட்ரம்ப் என்ன பண்ணாரு? வழிய போய் ஒப்பந்தம் போட்டு எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் கேட்டதுக்கெல்லாம் சரின்ட்டாரு. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ராணுவத்தை, அப்புறம் அவங்க கேட்ட சில அமௌண்ட் நாங்க கொடுக்குறோம், உங்க சீரமைப்பு கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க. உலக பத்திரிகை அத்தனை எழுதிருச்சு, ஈரானிடம் அமெரிக்கா சரணடைந்தது, அமெரிக்கா விழுந்துச்சு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய கப்பல்களை 3 கப்பல்களை ஈரான் அடிச்சிருச்சு. அமெரிக்கா ஒரு கப்பல் கூட யாரும் தொட முடியாது, ஆனா 3 கப்பல் அடிச்சிருச்சு. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டரை கீழே தள்ளுச்சு. மூணாவது, அமெரிக்காவுடைய பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்தையும் அடிச்சிச்சு ஈரான். ஈரானை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. கடைசியில ட்ரம்ப் வழிய போய் ஈரான் கூட என்ன பண்ண, நேத்தா ஒப்பந்தம் போட்டாங்க, நேத்தா. ஆனால் ஈரானுடைய அதிபர் நேத்து பேசியிருக்கிறார், அதை கவனிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு வேற வழி இல்லைங்க, எங்களோட ஒப்பந்தம் பண்ணி தான் ஆகணுங்கிறார். இதே வார்த்தையை சொல்றாரு. அவருக்கு வேற வழி இல்லை, அவர் எங்களோட ட்ரம்ப் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. ஈரானுடைய அதிபர் சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏதாவது மீறதை நான் பார்த்தேன்னா என்கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருக்கு, அதை ட்ரம்ப் பாப்பாருன்றார். யார் யாரை மிரட்டுறாவா இருக்க? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்கா என்கிற கழுகு வீழ்ச்சி அடைந்து விட்டது.